டீச்சர் தான். உங்களை தான் கேட்டிருந்தேன், ஃபோன் எடுத்துருந்தேன். அப்படியா? ஃபோன்னா உங்களுக்கு அடிக்கல, ராஜே அடிச்சிருந்தாங்க. விஸ்வலிங்கம் வருவாங்களே. லெஃப்ட் ஹேண்ட் இது என்ன செல்வகுமார் ஏயா செல்வகுமார் ஆலியார்லேருந்து இல்லை ஆலியார் ஸ்பாட்லேருந்து ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு ஓகேன்னு கேட்டாங்க. இதான் போகிறேன். வணக்கம், நன்றி. ஓகே அவர் சொன்னாங்க. வாழ்க்கை இப்போது நவம் ஆரம்பிக்க இருப்பதால் அனைத்து அலைபேசிகளையும் அமைதியில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Keep your phone in silent mode. நிறைய பேர் இருக்கீங்க, சவுண்ட் கிளியரா வரலைங்க. என்னுடைய மைக் இப்ப எப்படி கேக்குது? கிளியரா இருக்கா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? மைக் எல்லாம் கேக்குதா? இயக்கம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு இனிமையான மாலை பொழுதிலே குழுமைக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் தினம், ஒரு முக்கியமான ஒரு தினம். மகரிஷனுடைய வார்த்தைகளை சொல்லணும்னா வந்து பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர் என்று மகரிஷி அழகாக சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையான ஒரு பெண்மையை போற்றக்கூடிய ஒரு விழா மனைநல வெற்றி விழா. ஸோ அதுக்காக நம்ம வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். நம்ம திருமண நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து திருமண ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா வந்து நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை. இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம பயன்படுத்தி இருக்கிற ஒரு கவிதை. பெரும்பாலான பயன்படுத்தி இருப்பீங்க. இதை தவிர்த்து இன்னொன்று சொல்லுவோம், நீங்கள் என் வாழ்க்கை துணையாக கிடைத்ததற்கு பாக்கியம் பண்ணியிருக்கோம். அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தெளிவாக தெரியுது. ஸோ இதை பயன்படுத்தி இருக்கிறோம். அதே வந்து ஒரு திருமணமாக ஒரு 5 இல்லை ஒரு 10 வருடம் கழித்த பிறகு இதே வாக்கியமும் நம்ம திரும்பி செய்கிறோம். எப்படின்னா நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. எதை பார்த்து சொல்றோங்க? சத்தமா போன், நம்மளுடைய கைபேசி.
இல்லை. இப்போ உமாசங்கர் சொன்ன மாதிரி கைபேசியை வந்து அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த கைபேசியை வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு உங்களுடைய மன அலைகளை உங்களுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் உறவாடணும். முதலில் தவம், அதைத் தொடர்ந்து வரவேற்புரை, தலைமையுரை, அதைத் தொடர்ந்து சிறப்புரை இருக்கு. சிறப்புரையை தொடங்கி காந்த பரிமாற்ற தத்துவம், அதை விளக்கம் பிளஸ் காந்த பரிமாற்ற தவம் இது இருக்கு. அதைத் தொடர்ந்து கடைசியாக உங்களில் சில பேர் வந்து அனுபவ கொடுக்க போறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். அது உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை மீளம் கொடுக்கும். சரிங்களா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதிக்க அன்ப கூடிகளால் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சபையில் கூடியிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கங்களுடன் கூடிய வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை குருவின் நினைவில் என்று கூறிக்கொள்கிறேன். நமது அருள் அன்னை லோகாம்பாளின் 110வது ஜெயந்தி விழாவை, அதாவது மனைவி நல வேற்று நாளை கொண்டாடி வருகிற நமது சிங்கப்பூர் அறிவு திருக்கோயிலில் கூடியுள்ள விருதுகள் கண்ட புதிய தம்பதியினரையும் பூவன மலர்ந்திருக்கும் இளைய தம்பதியினரையும் அடுத்த விழாவில் வாழ்க்கை துறையோடு கைகோர்த்து வர இருக்கும் இளையோரையும், அதாவது தற்கால தம்பதியினரையும் வருங்கால தம்பதியினரையும் வருக வருக என BMSky சார்பாக வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம். கடவுளை இருக்கலாமே. கடல் போக பாதை இல்லையே, கரை சேர துடுப்பு இல்லையே என்று வாழ்க்கையில் விரட்டி அடைந்தவர்களுக்கு நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலையை சிங்கப்பூரில் வேரூன்றவும் சிங்கப்பூரில் அறிவு திருக்கோயில் உருவாக்க காரணமாக இருந்த நமது பேராசிரியர் விஸ்வலிங்க ஐயாவையும் அவரது துணைவியாரையும் மன மகிழ்வுடன் BMSky சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் நமது விழாவிற்கு தலைமை ஏற்று தலைமை உரை வழங்குவார்கள். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பாள் என்பார்கள். அதற்கு ஏற்ப நமக்கு எல்லாம் ஊக்கமளித்துக் கொண்டு இருப்பவர் சிங்கப்பூரின் மாரியம்மா என்று செல்லமாக அழைக்கப்படும் நமது பேராசிரியர் அண்ணாமலை தாய் அம்மா அவர்களை வருக வருக என BMSky சார்பாக வாழ்த்து வரவேற்று வருகிறார். அம்மா அவர்கள் இன்றைய வாழ்வில் கொடுக்குட்டல் இன்பம் தான் குடும்பம். இந்த குடும்பமே இன்பம் கொடுக்கின்ற இந்த குடும்பத்தில் குணநலமே குடும்ப நலமாய் அமையும் என்பதை நமது செவிகளுக்கு விருந்தளிக்க இருக்கிறார்கள்.
மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் அர்ப்பணி மறவாமல் தொண்டாற்றும் நமது பேராசிரியர் உமாசங்கர் ஐயா அவர்களை டிஎம்கே சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் இன்றைய நன்னாளில் நமது ஒவ்வொருவருடைய இனிய திருமண நாளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வர காந்த பரிமாற்ற தவ விளக்கத்தை அளித்து தவத்தையும் வழிநடத்த இருக்கிறார்கள். அன்பின் ஊற்று அறிவின் உருவம் ஆகிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் துணை பேராசிரியர் மாதவன் ஐயா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்று தித்திக்கும் குரலில் நமக்கு தவத்தை வழி நடத்திய எளிமையின் சிகரம் பண்பின் வடிவம் ஆகிய துணை பேராசிரியர் அகிலா ராஜு அவர்களை வருக வருக என டிஎம்கே சார்பாக வாழ்த்தி வரவேற்று நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை என்பதற்கேற்ப நன்றி உரை வழங்க இருக்கும் அமைதியின் சொரூபம் எப்பொழுதும் வாழ்க வளமுடன் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கும் நாவிற்கு சொந்தக்காரி துணை பேராசிரியர் இந்திரா அம்மா அவர்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்று வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்பதற்கேற்ப தலைவர், துணை தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர், தொண்டு செய்யும் அன்பர்கள் மற்றும் அருள்நிதியர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் தூக்கி வரவேற்று வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி இவ்வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு. இது மகிழ்ச்சியினுடைய ஒரு கூற்று. தலைமை உரைக்கு முன்னாடி ஒரு சிறிய கேள்வி கொஞ்சம் யோசிப்போம். மரம் எதை நோக்கி வளர்கிறது? பெரும்பாலும் நம்மளுடைய பதில் எப்படி இருக்குன்னா, மரம் வானை நோக்கி வளர்கிறது, வான் உயர்ந்த மரம் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். இல்ல மிகப்பெரிய அகன்ற மரம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பொதுவான ஒரு கருத்து. இதே கேள்வியை நம்ம ஒரு தமிழ் பண்பாளர், தமிழ் புலவர்களிடம் கேட்டோம்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, மரம் வானை நோக்கி வளர்வதில்லை. மரமானது நிலத்தை நோக்கி கீழ் நோக்கி வளர்கிறது. ஏன்னா ஒரு மரத்தினுடைய நிலைத்தன்மை, அதனுடைய உறுதி, அது எவ்வளவு காலம் இருக்கும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள், இது எல்லாமே அந்த மரத்தினுடைய ஆணிவேரை பொறுத்து தான் இருக்கு. அந்த ஆணிவேர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த மரத்தை பாதுகாக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த மரம் எத்தனை காலம் நிலைத்து நிற்கும் அப்படின்றது தமிழ் புலவர்களுடைய கூற்று. இதை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி அது போன்று நமது டிஎம்கே வேதாத்திரி மகரிஷி எளியமுறை குண்டலினி யோகா மன்றத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடியவர் நமது தலைவர் பேராசிரியர் திசுலிங்க ஐயா அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவருடைய பேஸ் வெளியில வராது. அது மற்றவங்களுக்கெல்லாம் இந்த மன்றம் எந்த அளவுக்கு வளருது, எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கு அப்படின்றத வெளியே கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள இந்த மன்றம் எந்த அளவுக்கு மேல்மேல் பெருகிறதுக்கு தேவையான எல்லா விதமான வேலைகளையும் அமைதியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நமது தலைவர் பேராசிரியர் திசுலிங்க ஐயா அவர்கள். அவர்களை தலைமையில் நிகழ்த்த வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருவேணி காண்க. தெளிவு குருவின் திருநாமம் சற்பது. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட. தெளிவு குரு செய்ய தட்டம். வாழ்க. அன்புக்கும் பாத்திரத்துக்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இனிமையான சிறப்பான நாளில்
உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி. நான் ஒன்றும் இங்கே பெருசாக ஒன்றும் செய்கிறேன். நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் எல்லா செயல்களும் செஞ்சுட்டு வரோம். இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் ஒன்றுமே செய்கிறதில்லை. என்னுடைய சக சகோதரர்கள் தான் சகோதரிகள் வந்து பெண்களை வந்து இன்னைக்கு பெண்கள் கூறிய நாள் தான். அவங்களுடைய சிறப்பு இயக்கம் தான் இந்த மன்றத்தோடைய வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருக்கின்றது. இன்னைக்கு அன்னை லோகா அம்மா அவர்களை நினைவு கொள்ள இருக்கின்றோம். அவர்களுடைய சிறப்பு தான் வந்து மகரிஷி அவர்கள் இந்த மனவளக்கலை பூரணமாக கொடுப்பதற்கு வழிவகுத்தவர்கள். அவங்க வந்து தியாகம் செய்யலைன்னா இந்த கலை வந்து நமக்கு முழுமையாக கிடைச்சிருக்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்திருக்கார். இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சிறிய உண்மையான கதை, ரொம்ப சிறிய கதைங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு சைனாவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டு அப்போ அங்க ஏழை எளியவர்கள் வாழ்ந்த குடிசைகள் வந்து தரமட்டம் ஆகியது. மீட்பு குழுவினர்கள் அந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு வந்த போது ஒரு குடிசையில வந்து ஒரு தாய், ஒரு பெண்மணினே வச்சுக்குவோமே, அப்படியே வளைஞ்சி முதுகில் அந்த கூரையின் பாரத்தை தாங்கிக் கொண்டு எதையும் கையை எப்படி வளைச்சி பாதுகாக்கும் நிலையில் இருப்பதை பார்த்தார்கள். அந்த பெண்மணி வந்து உயிராக இருப்பாங்கன்னு அந்த மீட்பாளர்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து இறந்துட்டாங்க. சரி, அடுத்த வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி போய் பார்த்துருக்காங்க. அந்த தாயின் காலில் இடையில் ஒரு குழந்தை பிளாங்கெட்டால் மூடி பாதுகாப்பு இருந்ததை பார்த்து அந்த சிசுவை வந்து வெளியெடுத்திருக்காங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது தாய்மை. இன்று வந்து நான் இப்போ அந்த பக்குநாய ஐயாவை பார்க்குறேன்னா உங்களுக்கு இயல்பா இருக்கும். அவர் பார்க்குறேன், அவரோட உண்மை எனக்கு தெரியுது. இந்த இணைப்புக்கு எதுவாக காரணமாக இருக்கும்னு நம்ம வந்து சீர ஆராய்ந்தால் வந்து காந்தம், அதை வந்து வான்காந்தம் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. நம்மிடம் இருந்து வரும் ஜீவகாந்தம் அவரிடம் போய் பிரதிபலித்து என்னிடம் வருகின்றது. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த காந்த தத்துவம். இந்த காந்தத்தில் தான் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்போ இணைப்பு என்பது வந்து நம்ம கருமைய இணைப்பு தான். இது வந்து பெரிய தத்துவம், கருமையைத்தான் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஸோ இந்த காந்த தத்துவத்தின் சிறப்பை உணர்த்துவது, அதற்கு உரிய ஒரு சிறப்பு தவத்தை வந்து இன்னைக்கு நம்ம செய்ய இருக்கின்றோம். இது வந்து மனுஷனுக்கே உரிய ஒரு தத்துவம். இப்போ என் கையை வந்து இப்படி நீட்டி நின்றேன். உங்களுக்கு இயல்பா இருக்கும் இல்லைங்களா? இந்த கையை நீட்டுவதற்கு எத்தனை செல்கள் வந்து வேலை செய்யுது? கையை நீட்ட வேண்டும் என்று இங்கு நான் நினைக்கின்றேன். என்னட்டா கையை வந்து நீட்டிக்கிட்டோம். அந்த அளவுக்கு வந்து இந்த உடல் உழைக்க வேண்டும் என்றால், உதவ வேண்டும் என்றால் இந்த காந்த தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதன் சிறப்பு தவத்தை வந்து இன்னைக்கு நாம் செய்ய இருக்கிறோம். நம்ம துவக்கத்திலேயே வந்து வாதம் சொல்றாங்க, ஒரு கவி, சிறப்பான கவி. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலை உண்டு பெண் துணியோடு வாழ்கின்றாய். பெண்ணின் பெருமை பெருமையை உணர். இது வந்து ஒரு முக்கியமான கவி. இந்த கவியில் வந்து அந்த மனைவியோட தியாகத்தை வந்து மகிழ்ச்சி அவர்கள் இனிமையாக எடுத்து வருகிறாங்க. மனைவி என்பவர் இறைவனோடு ஒப்பிடலாம். மனைவிக்கு தேவி என்ற ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தேவி வி தெய்வீனா சொல்லுங்க, தெய்வம். இதெல்லாம் மறைஞ்சு போச்சு காலத்தால வந்து எல்லாம் மறைஞ்சு போச்சு. நேரிலே ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து சிறப்பாக போற்றி வாழ்ந்தார்கள் நம்ம மூதாதையர்கள். ஸோ அவங்களுடைய தியாகத்தை உணர வேண்டும் என்றால் நாம் கல்யாணம் பண்ணதற்கு வாழும் காலம் வரைக்கும் அவங்க செய்கிறத வந்து ஊற்றி கவனித்து அதை போற்ற வேண்டும். இப்போ அவங்க சொல்லிட்டாங்க போற்றுவது. ரைட்டு ரைட்டு. இதை ஊழியம் செல்வது சொல்லிட்டு போனா போதாது இல்லைங்களா? நான் கல்யாணம் பண்ணி 44 ஆண்டுகள் ஆகிடுச்சு. 45 years. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரும்போக்காக இருந்துடுவேன். அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வந்து அந்த இடுப்பு கொஞ்சம் வலி இருக்கு. அந்த இடுப்பு வலி வந்து ஷூட்டிங் பெயின் வந்து காலில் வந்து அப்படியே மனம் வரும். இப்போ இல்லைன்னு வச்சிங்களேன், மகிழ்ச்சியோட பயிற்சி வரவே இல்லை. இன்னும் பலர் வந்து இடுப்பு வழியால் துன்பப்படுறத நாம் அறிவோம். மண்டலத்தில் வந்து பயிற்சி எடுத்துருக்கீங்க. அப்போது அன்னைக்கு இரவு வந்து நான் படுத்திருந்தேன். ஒரு 2 மணி அளவு இருக்கும். அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, படுக்க முடியல. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், கீழே இறங்கி வந்து அந்த சோஃபா, அந்த ரிக்ளைனிங் சோஃபா இருக்குல்ல, அதில் வந்து இப்படி படுத்துக்கிட்டவங்க நல்லா இருந்தது. சரி, ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா வந்து சத்தம் கேட்குது. அவங்க அந்த தலைவலி போறதுல எடுத்துட்டு கீழே வந்துட்டாங்க. இது அவங்களுக்கு உரியதில்லை, எல்லா மனைவிக்கும் உரிய ஒரு சான்று. வந்து அந்த சோஃபாவில் படுத்து தூங்குறாங்க. ஸோ இதெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய தியாகத்தை நாம் ஏதாவது செஞ்சிருக்கோமான்னு தெரியாது. ஏன்னா நினைச்சு பார்க்கவே எனக்கு தெரியல, அவங்களை கேட்டால் தான் தெரியும் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து தியாக சுரூபமாக இருக்கக்கூடிய நம் மனைவியை நாம் போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதை வந்து மகிழ்ச்சி வந்து அழகாக சொல்லும்போது ஒரு அருமையான கவியை கொடுத்துருப்பாங்க. அந்த கவியை நான் வந்து எனக்கு வந்து கிருஷ்ணகிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவனின் திருவுள்ளம் என்ற எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றது ஒரு திருவழியாய் வல்லமையாய் வடிவமைத்தான் பெண்ணினத்தை. வாழ்ந்து வரும் மக்களில் இந்த வளம் உணர்ந்தோர் எத்தனை பேர் கேட்பாங்க. இப்போ இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் வச்சுக்குவோம், சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள் சரிபாதி. இந்த ஒவ்வொரு ஆணும் யார் வீட்டிலிருந்து வந்தவங்க? இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு
பெண் வயிற்றிலிருந்து தான் வந்திருக்கோம். அவங்க போற்றக்கூடியவர்களா இல்லையா? ஸோ இந்த சிறப்பு வந்து வாரிசுக்கு தான் சாரும். அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் எங்கள் மனைவி அதிகமாக நிறையா வரதெல்லாம் எடுப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த பஞ்சாங்கத்தை பார்த்தேன். என்னதான் இருக்குது அங்கே வந்து என்ன இருக்குது எழுதி வச்சாடி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, விஜயதசமி, ஸ்காந்த சஷ்டி, பிள்ளையார் நோன்பு, வசந்த பஞ்சமி, வரலட்சுமி. இதில் வந்து மனம் விட்டு மனசில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்கள் யாராவது இதில் விரல் எடுத்திருக்கீங்களா? நான் ஏன் இதை சொல்றேன்னா அவங்க செய்வாங்க, எல்லா பெண்களும் செய்வாங்க, தெரியும் எனக்கு. நான் வந்து அவங்க குறிப்பிடுறதுனால அவங்க மட்டும் தான் செய்கிறாங்க, எல்லாரும் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க விரதம் இருக்கிறாங்கன்னா எதுக்காக இருக்கிறாங்க? சும்மாவா? பிள்ளையாருக்கு வந்து விரதம் இருக்காங்க கிடையாது. அது உள்நோக்க நம்ம பார்க்கணும். குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக. ஸோ இதை நம்ம போட்டுக்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம்? ஒன்றுமே செய்யறது கிடையாது. நான் ஒன்றுமே செய்யறதில்லை. ஏன்னா வந்து நான் ஒன்றும் செய்யறதில்லை, நான் விரதெல்லாம் எடுக்கிறது இல்லை. மற்றவங்க எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கலாம் ஒரு சிலர் இருக்கலாம். கரெக்டா சொல்றாரு பாருங்க. அப்புறம் வந்து இப்போ நான் முதல்ல சொன்னாங்க வந்து ஒரு பெரிய தத்துவத்தை நீங்க தெரிஞ்சுக்க பாருங்க. அதாவது காந்த பரிமாற்ற தத்துவம். அதற்கு வந்து கணவர் வந்து ஒரு கவியை சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கவியை நான் படிச்சிடுறேன். இப்போ வந்து அம்மா வந்து விரிவாக சொல்லுவாங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கி கடமையான மற்றற்ற துறவி என குடும்ப தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை மரியாதை கொண்ட நற்றவத்தால், என் நற்றவத்தால், என் நற்றவத்தால் இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க. மகிழ்ச்சி வந்து ஏதாவது ஒரு கவி போட்டாங்கன்னா அதை வந்து சிறப்பு வார்த்தை. என் நற்றவத்தால். என் நற்றவம்னா என்ன சொல்லுங்கம்மா? என் தவத்தால், என் தவத்தால், என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணைவை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றி மாண்புமிக்க என் மனைவியினரை வாழ்த்துகின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். இதை வந்து அம்மா வந்து விரிவாக சொல்லுவாங்க. இந்த தவத்தை வந்து அவர் நடத்துறவங்களுக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய சிறப்பான நாள் என்று இதை வந்து ஒரு சடங்காக எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் முக்கியம். ஏதோ மனைவி வேட்பு நாள் வந்திருக்கோம், கண்ணை பார்த்தோம், கையை பிடிச்சோம், காந்தம் என்னமோ சொல்றாங்க தெரியல, ஆனால் வந்து சிரிச்சோம், சிரிப்பாங்க, சிரிச்சோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், இந்த காந்தம் வந்து இல்லாத இடமே கிடையாது. காந்தம் இல்லாத இடமே கிடையாது. இங்க நினைக்குது, இங்க கையை வந்து போகுதுன்னா எத்தனை செல்கள் வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த காந்தம் வந்து அத்தகைய வலுவானது, சிறப்பானது, போற்றத்தக்கது. இதை மனதிற்கு கொண்டு எப்போதும் இன்னைக்கு செஞ்சதை வந்து வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம், செய்யலாம்.
பாருங்க, நான் சொன்னேன்னா அப்போ திருப்பி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு ஒரு குறை வந்துடும். இந்த வாய்ப்பை நல்கிய மன்றத்தாருக்கு நன்றியையும் பாராட்டி தெரிந்து கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் பார்த்ததில் எனக்கு பரிபூர்ண சந்தோஷம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. அது அவருடைய வழக்கமான நிதானமான அழகான அமைதியான முறையில் விளக்கியிருக்காரு. அதோட இன்னொரு ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருக்காரு. மனைவி ஒரு தியாக சுரூபம். இந்த இவ்வளோ அறிவுசார் பெருமக்கள் நிறைந்திருக்கிற ஒரு சபையில் அழகாக சொல்லியிருக்காரு. இதை நமக்கு அடுத்த ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். இதை நம்மள எத்தனை பேர் நம்ம மனைவியை பார்த்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கீங்க அப்படின்ட்டு இத்தனை வருஷத்துல சொல்லியிருக்கோம், இல்லை நினைச்சாது இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே ஏற்கனவே ஒரு 200 பேர் தலையாட்டுறாங்க இல்லைன்ட்டு. யாருமே இல்லையா? இல்ல அது அதுக்காக தான் நான் அதனால தான் பதில் கேட்கல நான். ஏன்னா அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கணும். அன்பும் அருணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது இது வந்து பெரும்பாலான திருமண பத்திரிகைகளில் மேலே போட்டிருக்கோம். பெரும்பாலான திருமண பத்திரிகையில் திருமணம் முடிந்த பிறகு திருமண பத்திரிகை எங்கே இருக்குங்க? பத்திரமா நம்மளுடைய சூட்கேஸில் இருக்கும். ஏன்னா அதை திரும்பி எடுத்து பார்க்கறதுக்கு எத்தனை பேர் விருப்பப்பட்டிருக்கோம் அப்படின்றது தெரியல எனக்கு. அது ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்களேன். என்னுடைய திருமணம் நடந்தது ஒரு 10 வருடம் கழிச்சு நான் என்னுடைய திருமண பத்திரிகையை நான் எடுத்து பார்த்து அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளோ பேர் அப்படின்றது வந்து நமக்கான ஒரு கேள்வி. வீசுகின்ற குடும்பங்களில் அமைதி சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு கூற்று. அதை மகரிஷி வந்து பெரிய அளவில் சொல்லியிருக்காரு. அதை ஒட்டி ஒரு சிந்தனைக்கு குணநலமே குடும்ப நலம் அப்படின்ற ஒரு தலைப்புறையில பேராசிரியர் அண்ணாமலை அவங்க உரையாற்ற இருக்காங்க. அவர்களை பற்றி சொல்லணும்னா வந்து மனவளக்கலையை தனது வாழ்க்கை பயணமாக போற்றி தொண்டாற்றி வருகிறவர். அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரவேற்பில் அம்மா சொல்லிட்டாங்க சிங்கப்பூரின் மாரியம்மா அப்படின்ட்டு. ஸோ அதற்கு மேற்கொண்டு எனக்கு வேற எந்த வார்த்தைகளும் சொல்ல முடியாது. அதனால பேராசிரியர் அண்ணாமலை தாயம் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினார் தப்பாத குருவிகள் மதிப்போதம் தரத்தில் பிறவி பயணம். வாழ்க வளம். உண்மையில சிங்கப்பூர்ல வந்து மாட்டிக்கிட்டோமே ஒரு காலத்துல நான் நினைச்சேன் நான் உண்டு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு 60 வயசு வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அப்படியே வந்து இங்க வந்து இருக்கிறதுனா எல்லாமே மாறுது. ஆனா உண்மையில இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன இந்த அளவுக்கு நீங்கெல்லாம் போட்டும்போது இந்த வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைச்சிருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிச்சயம் இந்த வாய்ப்பு அங்கே கிடைச்சிருக்காரு. நான் வந்து நிர்வாகத்திலேயே இருந்து அப்படியே போயிருக்கேன். ஸ்பீச்சு அது இதுக்கெல்லாம் போயிருக்கவே மாட்டேன். நிர்வாகம் ஏன்னா அங்கே வந்து வேலையாட்டு திருக்கோயிலில் நான் பொருளாளராக இருந்தேன். அந்த வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆளை இல்லை ஊருக்கு இருப்பு சக்கரைங்கிற மாதிரி யாராச்சும் இல்லைன்னா தான் போய் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு இந்த அளவுக்கு இறைநிலை அதான் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு இதில் தெரியும். ஏன்னா என்னை இங்கே கொண்டாந்து வச்சிருச்சேன்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேனோ அந்த அளவுக்கு இப்போ கடந்த 4-5 வருடங்களாக கொரோனா பீரியடுக்கு பிறகு ஏன்னா கொரோனா எல்லாருக்கும் சாபமாக இருந்ததுன்னா எனக்கு வரமாக இருந்தது. அந்த சமயம் தான் மனவளக்கலையை வந்து நான் உள்ள எடுத்துக்கிட்டேன் நல்லா. அந்த நேரம் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு எப்படி பொக்கிஷமான நேரம்னு சொல்கிறேன். அதுதான் என் வாழ்க்கை அப்படியே கிட்டத்தட்ட முதல்ல கூட இந்த அளவுக்கு நான் வந்து அதில் வந்து ஈடுபாட்டோட இல்லை. ஆனால் அந்த காலகட்டம் வந்து எனக்கு வேறு வழி இல்லை. ரொம்ப மனவளக்கலைக்குள்ள உள்ள ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போகும்போது தான் அது வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட எல்லாரும் ஒரு மாதிரி தோணுங்க வழிபாடுடன். இன்னைக்கு அவர் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படின்னு சொன்னார் இல்லையா? கரெக்டாக அந்த குரலை அடிப்படையாக வச்சு தான் நான் வந்து என்னோட பேச்சை வந்து தயார் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். இப்போ அன்பும்
அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அப்ப ஒரு குடும்பத்துக்கு எது பேஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அன்பும் அரணும். அந்த அன்பும் அரணும் அங்க இருந்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது? பண்பும் பயன். அந்த குடும்பத்தோட நல்ல இது கிடைக்குது. இப்போ குடும்ப நலம்னா என்ன? அது சொல்லுங்க. குடும்ப நலம்னா என்ன சொல்லுங்க எல்லாரும். நமக்கு தான் தெரியுமே குடும்ப நலம் அப்படின்னா என்ன? குடும்ப நலமா இருக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுங்க. சந்தோஷமா. சந்தோஷமான எப்படி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷங்கிறது எதிரான பதில் இருக்கு. சந்தோஷமா இருக்கணும்னா எதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்? ஆரோக்கியம். உடல் நலம் ரொம்ப முக்கியம். நோய் நொடி இல்ல. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அடுத்து விட்டு கொடுக்கறதுங்கிறது குணநலத்துல வருது. எதனால நம்ம சந்தோஷமா இருக்கோம்? நலன். நலன் வந்து குடும்பம் நலமா இருக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கிறது. மன நிம்மதி எப்ப வருது? பொருளாதாரம் வேணுமா இல்லையா? நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வேணும் இல்லையா? நம்ம தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் வேணும். உடல் நலம் வேணும், பொருளாதாரம் வேணும். அடுத்து வகை பிணக்கு இல்லாம இருக்கணும். உடல் நலமும் பொருளாதாரமும் மட்டும் இருந்துட்டா போதுமா? குடும்பத்துல ஒரு பகையோ பிணக்கோ இல்லாம இருந்தா மட்டும்தான் இந்த மூணு இருக்கணும். ஒரு குடும்ப நலனுக்கு, ஒரு குடும்பத்துல நலமா இருக்கணும்னா இந்த மூணு வேணும். இந்த மூணு வேணும் அப்படிங்கும் போது அந்த அன்பும் அரணும் இருந்தா மட்டும்தான். அதை வந்து அன்பு. இப்போ ஒரு கட்டடத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பேஸ்மெண்டா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பும் அரணும். அந்த ரெண்டும் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டடத்தை கட்டிடுறோம். செங்கல் அது இது கல் எல்லாம் வாங்கிடுறோம், வாங்கி எல்லாம் கட்டுறோம். ஆனா அதை அப்பப்போ சரி பண்றோம்ல. அதே மாதிரி இந்த குணநலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா உடலை நல்லா வச்சுக்கிறது. முதல்ல உடலை நல்லா வச்சுக்கிறது. யாருமே நோய் நொடி இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் குடும்பத்துல நோயோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் என்ன பாடுபடும் தெரியுமா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆள், ஒரு சின்ன குழந்தை ஒண்ணும் இல்லை, ஒரு 5-6 மாசம் பிள்ளை காய்ச்சல் வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சுன்னா என்ன பாடுபடுறோம்? ஒரு 4 நாள் படாத பாடுபடுறோம். அது கொஞ்சம் பெரிய ஆளுக்கு உடம்பு முடியாம படுத்துட்டாங்க, அப்ப என்ன பாடுபடுறோம்? இப்ப ஒரு வீட்டுல ஒரு ஆள் முடியாம படுத்தா போதும். அப்ப அங்க ஒருத்தர், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த இது நம்ம கை கால் குணமா இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை இருந்தாலும் போதும் அந்த குடும்பத்துல மன நிம்மதியே இருக்காது இல்லையா? அந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்கும். அடுத்து குடும்பம். பொருளாதாரம். நமக்கு தேவைக்கு வேண்டிய அளவுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதை நம்ம உபயோகிச்சுக்கணும். நம்ம இது நமக்கு தேவை அளவுக்கு நமக்கு வரணும், வருமானம் வரணும். வருமானம் பொருளா இருக்கு, இவ்வுலகம் இல்லை. என்னதான் நம்ம வந்து மனவளக்கலையை பயிற்சி எடுக்கணும்னு நினைச்சா கூட அந்த வீட்டுல கொஞ்சம் சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் இல்லாம இருந்தா தான் நம்ம இங்கெல்லாம் இருந்து வர முடியும் இல்லையா? 1000 நம்ம பேசலாம் இல்லைங்க, மனவளக்கலை தான் ரொம்ப முக்கியம், அது வாங்க அப்படின்னாங்க. அதுக்குதான் வள்ளலார் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு கொஞ்சம் கஞ்சி ஊற்றி பசியோட இருக்கிறவன் வந்து நம்ம சொல்றத காதல வாங்குவானா? நிச்சயம் வாங்க மாட்டேன். நல்லா வயிறு ஃபுல்லா இருந்தா தான் அவங்களுக்கு வந்து கேட்க முடியும், தவம் பண்ண முடியும். உபவாசம் இருந்து நான் தவம் பண்றேன்னா கூட எனக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அங்க இருக்கு அப்படிங்கிற திருப்தி இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து தவம் பண்ண முடியும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா யாரும் இங்க வந்துட்டு வருவான். அப்ப பொருளாதாரம் எந்த விதத்திலையும் தடையில்லாத ஒரு பொருளாதாரம் அது வேணும். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல எந்த நேரமும் சண்டை, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சண்டை. இதெல்லாம் இருந்தா என்ன ஆகும்? சண்டை இருந்தா என்ன ஆகும்? வீட்டுல நிம்மதியே இருக்காது. அங்க குடும்ப நலம் இருக்குன்னு நான் சொல்றோம் இல்லை. அப்ப இந்த மேல வரக்கூடிய இதெல்லாம் எப்போ வரும்னா அன்பும் வரணும். சரியா இருந்தா மேல இருக்கிறது அப்பப்போ மாத்திக்கலாம். அதுக்குதான் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? மேல இருக்கிறதுல என்ன? தன்முனைப்பு. தன்முனைப்பு. பகல் பிணக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தன்முனைப்பு இருக்கா இல்லையா? அந்த தன்முனைப்புங்கிறது தான் மேஜர் பார்ட். வந்து தன்முனைப்பு தான் விடலாம். குடும்ப நலனை கெடுக்கிறதுல மேஜர் பார்ட் வந்து தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நான் பெருசு, நான் பெரிய ஆளு, நீ ஏதோ ஒன்று
ஆணோ பெண்ணா தன்னோட வாழ்க்கை துணை அப்படி நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அடிமைப்படுத்துற தன்மை தான் இருக்குமே ஒழிய, தன்னோட மேலாதிக்கம் தான் இருக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய, ஒத்தும் உதவியும் அவங்களால வாழ முடியாது. அப்போ ஒத்தும் உதவியும் வாழணும் அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து இந்த தன்முனைப்புங்கிறது இருக்கக்கூடாது. தன்முனைப்பு இருக்கக்கூடாதுன்னா அப்ப அங்க என்ன வரணும்? விட்டு கொடுத்தல் இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். அவங்க வழி வந்தது அப்படித்தான், அவங்க இந்த வழியில வந்திருக்காங்க, நான் ஒரு வழியில வந்திருக்கேன், அவங்க ஒரு வழியில வந்திருக்காங்க. நான் வந்து யாருடையும் எங்க வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீ வந்து விட்டு கொடுத்து போகணும், அவங்க எது செஞ்சாலும் சகிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க பழக்க வழக்கம் அந்த மாதிரி இல்லை. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆனா பெண்ணா அதை பத்தி கவலை இல்லை, யாராச்சும் ஒரு ஆள் அந்த விட்டு கொடுத்தல் அப்படி மாதிரி என்ன சொல்றாரு, இந்த சங்கிலி மாதிரி, இந்த சங்கிலி இப்படி இறுக்கி பிடிச்சிருந்ததுன்னா, கொக்கி 2 இறுக்கி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளால வந்து அதை வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு கொக்கி இப்படி விலையை கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அடுத்த கொக்கியும் தன்னால வந்துடும். அப்ப அத மாதிரி விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்த தியாகம் ஒரு குடும்ப நலனுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, தன்முனைப்பு இல்லாத இருத்தல், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்றாரு பாருங்க, எதிர்பார்த்தல் எப்போதும் இருக்கக்கூடாது. டோன்ட் டிமாண்ட், கமெண்ட், கமெண்ட் அப்படிம்பார். அந்த 3 தான் சொல்லுவார். அவங்கள கமெண்ட் பண்ணக்கூடாது, எதுக்காகவும் கமெண்ட் பண்ணக்கூடாது. என்ன இது நீ என்ன பெரியதா அப்படின்னு அதிகாரம் இதை செஞ்சுதான் வைக்கணும், இதை நான் சொல்றதை நீ செஞ்சே ஆகணும். கமெண்ட் கமெண்ட் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றது, அவங்க செய்யற வேலையெல்லாம். இப்ப ஆண்களே எடுத்துக்கோங்க, நம்ம பாராட்டலே நம்ம சொல்றோம். சில வீடுகளில் நானே பார்த்துருக்கேன், பெண்கள் சமைக்கிறது அவங்க வந்து பழக்கம் இல்லை, பழகிருக்க மாட்டாங்க, அதனால அப்போ அப்படி இப்படிதான் இருக்கும் சமையல். அதை கிரிட்டிசைஸ் பண்றது, கமெண்ட் பண்றது, என்ன அது அடுத்த 3 நாள். அப்போ இவங்க ரொம்ப வந்து உண்டாயிடுவாங்க, அப்போ அது பிரச்சனையை உருவாகும். அப்ப அப்புறம் டோன்ட் டிமாண்ட், எதிர்பார்ப்புங்கிறது இருக்கவே கூடாது எந்த இடத்துலையும் நம்மகிட்ட. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, எதிர்பார்த்தல் இல்லாமல் இருக்க வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாருன்னா, எப்பொழுதும் என்னால அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், என்னோட தகுதி, என்னோட வசதி இதுகளை பொறுத்து நான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், அடுத்தவங்களுக்கு அது யாரா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, மாமியார் மாமனார் அந்த சுற்றமா இருந்தாலும் சரி, என்னால என்ன செய்ய முடியும். ஏன் எனக்கு வந்து இறைவன் வந்து இந்த வசதியெல்லாம் கொடுத்துருக்கான், என்னால இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு திறன் இருக்கு, என்னால் வந்து சமைக்க முடியும், என்னால் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும், என்னால் அது வந்து வீட்டுக்காரருக்கு சமைச்சு போட முடியும், இல்லை கணவன் வந்து என்னால் எங்கள் மனைவிக்கு இந்தந்த வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். அப்படிங்கிற இது இருக்கும்போது அந்த அளவில் எப்பயும் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் என்ன செய்வேன், அதான் ஒரு ஃபேமஸ் இது லிங்கனோட இது இருக்குல்ல, நான் என்ன செய்தது உனக்கு என்று கேட்காதே, நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள்வி சொல்லுவார். ஆபிரகாம் லிங்கனோட ஃபேமஸ் ஸ்பீச். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, எங்கள் வீட்டுக்காரர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு, எங்கள் வீட்டுக்காரமா கொஞ்சம் கூட எனக்கு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது, மாமியார் மாமனார் இருக்காங்க, நாத்தனார் எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத விட்டுட்டு, என் குழந்தை சொன்னோடையே இருக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு நான் என்ன அவங்களுக்கு செய்ய முடியும், அவங்களுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியும், அதை நம்ம வந்து பார்க்கணும். என்னால என்ன உதவி செய்ய முடியும், அவங்களோட இயல்பு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அதை வந்து நான் அப்படியே எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்வோம் அப்படிங்கிற, எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்வோம். எதிர்பார்த்தல் என்னும் நோயை மாற்றி மனநலம் காண, அந்த பாட்டில் சொல்றாரு, எதிர்பார்த்தல் என்னும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. எது உள்ளது நம்மகிட்ட என்ன இருக்கு, அதை வச்சு நான் என்ன செய்ய முடியுங்க என் குடும்பத்துக்கு அப்படிங்கிறதா அந்த வார்த்தையை வந்து அதை நம்ம பிடிச்சுக்கிட்டா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாங்க. இந்த ஒன்றை பிடிச்சா போதுங்க, வேற எதுவுமே வேண்டாம். இந்த ஒன்றை பிடிச்சி நம்ம வந்து இதுல வந்து விட்டு கொடுத்தல் வந்துருமா, சைத்தன்மை வந்துருமா, தியாகம் வந்துருமா, தன்மை 10 போயிருமா, என் வேலையை நான் செய்யறேன்ப்பா, என்னால எல்லாம் என் குடும்பத்துக்கு செய்ய முடியும், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கும்போது நான் இந்தந்த விஷயங்களை நான் இப்படி இருக்கேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் எனக்கு என் குடும்பத்துக்கு என் கடமை என்ன, என்னோட கடமை என்ன, நான் இந்த குடும்பத்துல இருந்து வாழ்க்கை துணை யாரால் அமைக்கப்படுதுன்னு சொல்றாரு மகிழ்ச்சி,
அவரவர் கர்மயத்தினாலதான் வருது. அப்ப எனக்கு வந்து இந்த வாழ்க்கை துணை என்னோட வினைப்பதிவுகளை போக்குறதுக்காக வந்திருக்கு. அதே போல அவரோட வினைப்பதிவு அந்த வினைப்பதிவை போக்குறதுக்காக நான் வந்திருக்கேன். அப்ப இதை நான் அனுபவிச்சு இதை அப்படியே ஏற்றுக்கிட்டு, அதான் எது உள்ளதோ அதை ஏற்று, அது வந்துருச்சு, வந்ததை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை வந்து மாட்டேன்னு சொல்ல முடியாது. அடுத்தவங்க கொடுக்க முடியுமா? முடியாது. யாருக்கும் கொடுக்க முடியாது. அவங்க வீட்டில் போய் கேட்டோம்னா அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்டோம்னா அவங்க இன்னொரு கதை சொல்லுவாங்க. போங்க, எங்க வீட்டுக்காரை பற்றி தெரியாதாங்க, உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு தேவை அப்படின்பாங்க. ஆண் போய் சொன்னா ஆமா உங்க வீட்டுக்காரமா எவ்வளவோ தேவைப்பா, ஐயோ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படிம்பாங்க. இப்ப நம்ம மனசுல வந்து குறைகளையே வச்சுக்கிட்டு இருக்கோம். மனசுல குறைகளையே வச்சுக்கிட்டு இருக்கோம். குற்றம் காண்போர் வாழ்வில் என்றும் வந்து அந்த இன்பம் இருக்காது. வாழ்வில் இன்பமும் பிறவிப்பயனும், முற்றம் இழந்தார் வாழ்வில் இன்பமும் பிறவிப்பயன் அப்படிங்கிற குற்றம் காண்போர் வாழ்வில் இதெல்லாம் இருக்காது. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? பேராசை, சீனம், பஞ்சம், வருத்தம், இந்த 4 தான் இருக்கும். பெற்ற பயன், அவங்க பெற்ற பயன் பேராசை, சீனம், பஞ்சம், வருத்தம், இதுதான் அவங்க. இதனால முற்றும் இழந்தார் வாழ்வில் இன்பமும் பிறவிப்பயன். அதனால என்ன பண்றாங்க? முற்றும் இழந்தார் அவங்க வந்து வாழ்வின் இன்பத்தை குறைச்சிடுறாங்க. குற்றம் கண்டுக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டில் மனைவி வந்து சரியா செய்ய தெரியல, வீடு அப்படி கிடக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, இது சரியில்லை அப்படின்னு சொல்றது. இங்கிட்டு வாழ்க்கை மனைவி வந்து கணவனை ஆமா காலையில் எழுந்திரிச்சா எனக்கு நேரம் வீட்டில் அவர் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடுறாரு. இங்கே வீட்டில் என்ன நடக்குதுன்னு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவங்கள வாயை திறந்த உடனே குறை சொல்றது. இந்த குறை சொல்றது அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப குணநலம், இந்த குணநலம் தான் இதெல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறது தான் மகிழ்ச்சி என்ன சொல்லி கொடுக்குறாரு? அகத்தமம், அகத்தாய்வு, அந்த 4 நிலைகள் வரும். அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. ஒரு குடும்பம் இன்பமா இருக்கணும்னா ஒரு அந்த குடும்பத்துல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் பெற்றா போதுங்க. குணநலப்பேறு ஒருத்தர் பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல வந்து குடும்பத்துல அமைதி நிலவும். ஏன்னா அவங்க சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து போகும்போது, ஈகோ இல்லாம இருக்கும்போது எத்தனை நாள் இவங்க எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஐயோ அது இடம், அதுக்கு போய் எனக்கு போத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அப்படி சொல்லுவாங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகுனா, சரி பாவம் அவரை போய் நம்ம இந்த தொந்தரவு பண்றோமே, ஐயோ இவ்வளவு அவளே அமைதியா இருக்கா, இவளை போய் நம்ம தொந்தரவு பண்றோமே அப்படிங்கிற லெவல்ல மாறி வந்துருவாங்க. அதனால குடும்பத்துல ஒருத்தராவது இந்த மனநலக்காய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து நிச்சயம் நம்ம குணநல பேரு பெறுவோம். குணநல பேரு வரும்போது நம்மளை சுத்தி நம்ம குடும்பமும் குணநல பேரு பெறுவோம். குடும்பத்துல அமைதி நிலம், குடும்ப அமைதி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்க போறாங்க, அதுல பாத்தீங்கன்னா குடும்ப அமைதியை பத்தி நான் இன்னைக்கு அதை யோசிச்சுட்டே வந்தேன். குடும்ப அமைதி புஸ்தகத்தை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சுட்டே வந்தேன். அதுல நிறைய இருக்கு. குடும்ப அமைதியை பத்தி பேசினா குழந்தை வளர்ப்புல இருந்து ஒவ்வொரு பொருளாதாரத்துல எப்படி இது டீல் பண்ணணும், அது சொல்லாத விஷயமே இல்லைங்க. என்ன அதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப அதை வந்து நம்ம வந்து எடுத்துச்சோம். அதை வந்து நம்மளா மாத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அவங்க திருந்துக்கணும். என்ன ஆமா அந்த மனுஷன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டேங்கிறாரு, நான் மட்டும் இருக்கணுமா, அங்கதான் ஈகோ. இல்லை இவர் சொல்லுவாரு, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, நான் மட்டும் பணிஞ்சு போறதா. கணவன் மனைவிக்குள்ள என்னங்க ஒருத்தருக்கு பணிவு இருக்கு, அடிமைத்தனம் இருக்கு. சரிநிகர் சமானம், சரிநிகர் ஆண் பெண் சரிநிகர் சமானம் என்று கொட்டுப்புறத்தை பாடினார். அப்ப அந்த நம்ம ரெண்டும் சரி வாழ்க்கைக்கு தெய்வீக நம்ம கருமை என்ன நம்மளோட, அதாவது திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. வேற வழியே கிடையாது. இந்த கருமையும் அந்த கருமையை வச்சுதான் தன்னை தூய்மைப்படுத்திக்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப என்ன பண்றது, அதுதான் தெய்வத்துல வந்து தெய்வீக கருமைன்னு சொல்றோம். சொர்க்கங்கிறது அதாவது இறைவன் வந்து நம்மளை வந்து இதோட சேர்க்கும். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. எங்க சித்தப்பா சொல்லிதான் இந்த மாப்பிள்ளையை கொண்டாந்து விட்டாங்க. நான் படுற பாடு யாருக்கு தெரியும். இவங்க சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு எங்க அண்ணன் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு. யாரும் மாற்ற முடியாதுங்க. அவரோட கருமை என்ன அந்த சூழ்நிலையை உருவாக்குது. அவங்க மூலம் கொண்டாந்து அந்த பெண்ணையோ ஆணையோ கொண்டாந்து நிப்பாட்டுது. நம்ம வேணா நொந்துக்கலாம், இதுதான் இந்த இவங்களால தான் நான் இது பண்ணிட்டேன், இது
வச்சுட்டாங்க, ஒரு மிருகத்தை கொண்டாந்து கட்டி வச்சுட்டாங்க, ஒன்றும் நடக்காது. அந்த கருணை அப்ப குணநல பேரு பெற்றால் மட்டும்தான். அதாவது எப்பயுமே குற்றம் கண்டு கட்டு நொந்து 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 வாழ்கிறத விட நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி திருந்தலாம், அடுத்தவங்க அவங்க திருந்தலையே இவங்க திருந்தலையே அப்படிங்கிறத விட்டுட்டு நான் எப்படி திருந்த போறேன், நான் திருந்தினேன்னா என் குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற முயற்சி பண்ணி தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கு மட்டும்தான் நம்ம வந்து இங்க வரோம். அப்ப அடுத்தவங்களை பத்தி, அதாவது குடும்பம் அவங்க நம்ம கணவன் தான், நம்ம மனைவி தான். நான் அடுத்தவங்க சொல்றேன், நம்ம கணவன் தான், நம்ம மனைவி தான். ஆனாலும் அவங்கள வந்து நம்ம எப்படி திருத்த முடியும்? நம்மளையே திருத்த முடியல. இன்னைக்கு நாளை நினைச்சிருப்போம், நாளைக்கு இந்த இது நாளைக்கு அந்த இதுல வந்து அந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுப்பா, அது வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை பார்க்கையும் அப்படியே வச்சுக்கிறோம். சரி, கொஞ்சம் சாப்பிட்டு போகணுமே, நம்மளே திருத்த முடியுதா? நம்மளையே திருத்த முடியல. அப்ப அடுத்த உயிரை நம்மளால எப்படி திருத்த முடியும்? அதனால அடுத்தவங்களை திருத்துறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை துறையையோ நம்ம குழந்தைகளையோ நம்ம சுற்றத்தையோ திருத்துறதை விட்டுட்டு நம்ம குணநல பேர் பெற்றோம் என்றால், நம்ம குணநல பேர் பெற்றோம்னா குடும்ப நலன் நல்லா இருக்கும். அங்க வந்து எந்த விதத்திலையும் தொய்வுங்கிறது இருக்காது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு கஷ்டமா இருக்காது. இன்னைக்கு கூட எனக்கு யாரோ சொன்னாங்க, ஆமா நம்ம படிஞ்சு போனா அவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து இலக்காரமா நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அவங்க மாறுவாங்க. ஆனா பொறுமைக்கு எல்லை உண்டுன்னு சொல்லவே கூடாது பாருங்க. நான் பொறுமையாத்தான் போறேன், ஆனாலும் என்னை சீடி விட்டுறாங்க. பொறுமைக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற பொறுமை. அந்த எல்லையை தாண்டிட்டோம்னா அங்க பொறுமை இல்லை, போயிடுச்சு அப்படிங்கிறாரு மகிழ்ச்சி. அந்த விஷயத்துல எனக்கு அது வந்து கொஞ்சம் புதுமையா இருக்கு. பொறுமைக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல வெடிச்சிருச்சுன்னா அப்ப அங்க பொறுமை இல்லை இல்லையா? அப்ப பொறுமை எப்படி வரும்? அதனால பொறுமைங்கிறது வந்து எல்லையற்றது. அதை நம்ம கை கொண்டோம்னா, இந்த பொறுமைங்கிற ஒண்ணு கை கொண்டு தன்முனைப்பு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து நம்மை நாமே திருத்திக் கொண்டோம் என்றால், நம்ம மனவளக்கலைக்கு வந்திருக்கவங்க தான் மாதிரி சொல்றாங்க, யார் அறிவாளி கணவன் மனைவியில் அப்படின்னு கேட்டா யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அறிவாளி. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம திருத்தி வச்சு குடும்ப நலனை நல்ல ஒரு சொன்ன இன்னைக்கு சொன்னாரு. அதை ஆணி வேறா இருக்க வேண்டியது அன்பும் வரணும். ஆணி வேறா இருக்கிறது இந்த குணநலம் தான். ஒரு குடும்பத்துல ஆணி வேறா இருக்க வேண்டியது அன்பும் வரணும். இந்த குணநலம், இந்த குணநலத்தை வந்து கை கொண்டோம்னா வேர் நல்லா இருந்தா மரம் செழிப்பா இருக்கும் இல்லையா? வேர் நல்லா இருந்தா மரம் செழிப்பா இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து நம்ம அடிப்படை குணங்களை நல்லா திருத்தி அமைச்சிட்டோம்னா வாழ்க்கை வந்து நமக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு அளிக்கும். நம்மளோட நாமும் வாழலாம், பிறரையும் வாழ வைக்கலாம். வாழ்க. இதோ ஒரு ஆராய்ச்சி எடுத்துக்கொள்வோம். இத்தனை தான் எடுத்துக்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்றாவது சொல்லப்படுது இந்த ஆராய்ச்சியில், ஏதாவது ஒன்று ஆளை எடுத்தாலும் எல்லாம் காதுக்கு இனிய சொற்கள் வந்து விழுந்திருக்கு இல்லையா? எப்படி இருக்கிறோமோ வந்ததோட கொஞ்சம் மாறி இருக்கமா இல்லையா? இல்லையா? சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருந்து தான் வரணும். ஏன்னா ரொம்ப இறுக்கமான எதுவுமே இறுக்கமான பொருட்கள் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. அப்ப எப்படி இருக்குங்க? மனசு புதுவிதமா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை எப்படி எப்பவுமே மனசு விசாலமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பறக்கலாம். ரைட்? அதுக்குதான் மகிழ்ச்சியர்கள் அற்புதமாக இந்த மனவளக்கலை நம்ம கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் வருஷம் ஒரு நாள் தான் இதை நடத்தணும்னு முதல்ல சொல்லிட்டாங்க. வருஷம் ஒரு நாள் தான் மன்றத்தில் நடத்துறோம். வீட்டில் தினந்தோறும் நடத்தணும். தினந்தோறும் நடத்தணும்னா யார் நடத்தணும்? நாங்க வந்து நடத்த முடியாது. யார் நடத்தணுங்க? கணவனும் மனைவி நடத்தணும். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்ப நம்ம இது மாதிரி ஒன்றா உட்காந்துருந்தோம்? கல்யாணம் தண்ணி விருந்துக்கு போகும்போது அப்படித்தானே? இப்ப எல்லாரும் கணவன் மனைவியா உட்காந்துருமா இல்லையா? என்னைக்காவது வீட்டுல எப்படி உட்காந்து டிவி பார்த்தோமா, இல்ல போன் தான் பார்த்தோமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல பாருங்க இல்லையா? அப்போ கணவன் மனைவி என்பது எப்படி இருக்கணுங்க?
ஒரு முன்னுரை மட்டும் சொல்லிட்டு உள்ள போயிடுவோம். 2 மின்சார கம்பி ஓடுதுங்க, ஒன்று தனித்தனியா ஓடுது. ஏதாவது பலன் இருக்கு? ஏதாவது பலன் இருக்கா? 2ஐயும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி அந்த இடத்துல ஒரு பல்பை போட்டா எப்படி இருக்கும்? குடும்ப விளக்கு வாழ்க்கை எப்படி எல்லா குடும்ப விளக்கு. ஏன் தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? இப்போ எல்லாத்தையும் பேசிட்டாங்க, ஐயா பேசிட்டாங்க, அம்மா பேசிட்டாங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க பேசிட்டாங்க. நம்ம இனிமேல் பாயிண்ட் தேவையில்லை, சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? மறுபடியும் அந்த திருமண நாளை நம்ம கொண்டு வரணும். விளக்கு எரியுதா? எதுல இருந்து விளக்கு எரிஞ்சுது? எதுல இருந்து விளக்கு எரிஞ்சுது சொல்லுங்க. கரண்ட். கரண்ட் என்பதை இன்னொரு விதமா சொல்லலாம், காந்தம். வாழ்க்கை எப்படி பாருங்க, மகிழ்ச்சி இணைக்கிறாரு. மின் சாரம், அதுக்கு முன்னாடி நமக்கு சம்சாரம், இதுதான் சமாச்சாரம். ஆனா நம்ம இந்த சமாச்சாரத்துல நிறைய கலாச்சாரத்தை நம்ம மறந்துட்டோம். அதுக்கானதான் இந்த முன்னோட்டமே. ஆக்சுவலி இது பின்னோட்டம். முன்னோட்டம் எப்ப நடந்துச்சுமா? கல்யாணத்துக்கு முதல் நாள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் எப்படி இருந்தோம்? ஆஹா அப்படின்னு ஒருத்தர், ஆஹா அப்படின்னு ஒருத்தர். ஓஹோ உங்க மனசு எப்படி பாருங்க, யோசிங்க. இப்படியெல்லாம் நினைச்சிருந்தோம். பட் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஐயோ ஓகேங்களா? இது சிந்திக்க. பட் நம்ம தொடர்ச்சியாக வழிநடத்த நாம் மேற்கொள்ள வேண்டியது. எத்தனை பேர் தவா எடுத்திருக்காங்க? இல்லை, தவா எடுக்காத மட்டும் கை தூக்கு. எடுக்காதவங்க மட்டும். ஓகே, ஓகே, கிரேட். தொடர்ந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே. அதுல காந்தம் என்றால் என்ன? காயங்கள் படுத்திட்டோம் எத்தனை பேர்? எடுத்துட்டோங்க எல்லாரும். எடுக்காதவங்க ஓகே 10-15 பேர். ஓகே, இருந்தாலும் காந்தம்னா என்னங்கிறத இப்ப சேர மாத்திட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஏன் காயங்கள் பத்தி கேட்டேன்னா, முழுக்க முழுக்க நமது உயிரை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்றாங்க, மனசுக்கு தவம் கொடுத்துட்றாங்க, உயிர்னு ஓடுது நம்ம உடம்புக்குள்ள. ரைட்டா ஓடுதா இல்லையா? அதனாலதான் உட்காந்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த காந்த பலமே நம்மை வழி நடத்துகிறது. அதற்காக தான் இந்த காயக்கல்ப பயிற்சி. அது செய்ய செய்ய காயம் வலுப்படும். ஓகேங்களா? அது தொடர்ச்சியா நம்ம மன்றத்துல நாளுக்குள்ள ஒரு நாள் போடுவாங்க, அது வந்து கலந்துருக்கு. ரைட்? எடுக்காதவங்க கட்டாயம் இப்போ லாஸ்ட் சண்டே அறிவிப்பா சொல்லிட்டேன். ஓகே, ரைட். இப்போ காந்தம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி 2 நிமிஷத்தை வச்சு ஜாயின் பண்ணோமா? அவங்க 2 பேர் தான் யாருங்க? கணவன் மனைவி. ஐயா கேட்டார் பதில், யார் வீட்டில் யார் லைஃபா? ஒய்ஃப் லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்னங்க? 2 பேரும் ஒன்னா போனா தானே ஷார்ட். இப்ப ரெட்ட மாட்ட வந்து இப்ப ரெண்டு ஒன்னா போனுச்சுன்னா ஷார்ட் ஆயிருமா? அப்புறம் எப்படி லைட் எரியும்? பேரலா போகும். ஓகே, ரெட்ட மாட்டு வண்டி நம்ம அந்த காலத்துல பார்த்துருக்கோம். யோசிங்க, மாட்டு வண்டி போகும்போது சந்தைக்கு போகும்போது ஒரு மாதிரி போகும், தனியா போகும் அப்படின்னு வச்சுங்க. ரிட்டர்ன் வரும்போது நம்ம பாட்டு போட்டு படுத்துடலாம், அது பாட்டு வீட்டுக்கு வந்துடும். 2 சேர்ந்து எப்படி வரும்? ஆனா நமக்கு மாறி போயிருக்கும். எதுக்கு இந்த உதாரணத்தை எடுக்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி, கல்யாணத்துக்கு முன்னாடி வேற மாதிரி, அப்புறம் அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி, குழந்தை பெற்ற பின்னாடி வேற மாதிரி. ஒரு நிமிஷம், கணவன் மனைவியெல்லாம் எந்திரிச்சுங்க, சேர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்பவே 2 பேர் கணவன் மனைவி ஆப்போசிட் ஆப்போசிட்டா உட்காரணும். facing each other. சொல்லுமே ஐயா, இங்க வாங்க. கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்க. வாங்க அப்படியே வாழ் வளமுடன். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுங்க. இன்னும் 2 சேர் போடுங்க. ஐயா
கணவன் மனைவியா வந்தவங்க 2 பேரும் ஆப்போசிட்டா உட்காருங்க. இடையில கிளாஸ் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணுங்க. இங்க 2 பேரும் வாங்க. பார்த்துங்க. அதில் வந்து ஒரு பழம், ஒரு பூ இருக்கணும். பூ வந்து தனியாக கொடுப்பாங்க. சைடில் கீழே வச்சுருங்க. நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ் எல்லாருமே கீழே வச்சுங்க. இடையில கையெல்லாம் மாற்றி வைக்கும் பொழுது இதா இருக்கும். எல்லாருக்கும் பேக் வந்துச்சா பாருங்க. அதே கணவன் அதே மனைவி தான். ரைட்டுங்களா? ஆண்கள் வந்து கைய உள்ளங்கை, ஏன்னா உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடிய கை, அதனாலதான் அதுக்கு பேர் உள்ளங்கை பேர். அப்போ உள்ளங்கை எப்படி இருக்கணுங்க? அவ்வளவு தூய்மையா. அதுல பவர் இப்ப பாஸ் ஆக போகுது. எங்க பாஸ் ஆக போகுது? கணவன் மனைவி இருவேருக்குள்ளேயே அந்த நான் தான் சொன்ன பாருங்க, அது பரிமாற்றம் நிகழவிருக்கிறது. அதை நாம் கண்கூடாக காண இருக்கிறோம். அதை எப்படி பண்ணணும்னா, ஆண்கள் கையை கீழே வச்சுங்க, தொடையில அவங்கவுங்க தொடையில வைங்க. பெண்கள் வந்து அவங்களோட கைகள், மனைவிகள் வந்து அவங்களோட கைகள் மேல வச்சுங்க. என்னன்னு தெரியாது. ஓகே, அவங்களுக்கு அவங்க 10-15 பேர் தான் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? 2 கையும் பக்கத்துல வச்சுங்க. ரைட்டுங்களா? நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்தது நிதானம். ஓகேங்களா? எல்லாரும் அப்படியே மெதுவா ஒன்னோட ஒன்று வரிசைக்கு கையை பக்கத்துல வைங்க. அப்படியே உள்ளே கவனிங்க. 2 கை கிடையில அப்படியே வெளில கொண்டு போங்க. அப்படியே உள்ள கொண்டு வாங்க. இப்ப கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிட்டு 2 கைக்குள்ள அப்படியே நினைங்க. அப்படியே வெளில கொண்டு போங்க. மெதுவா ஒரு அடி தூரம் தான், ரொம்ப போகக்கூடாது. ஒரு அடி தூரம் போயிட்டு உள்ள கொண்டு வாங்க. கையிலே இருக்கணும், கண்கள் மூடியே இருக்கணும். வாழ்க்கை வளமுல. ஓகே, நிறுத்திக்கலாம். ஓகே, யார வந்தீங்களா? புதுசா வந்தவங்க நம்மளோட உயிர் காண்பங்க. இப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு காலத்துல உயிரே உயிரே அன்பே ஆறுயிரே ஈருடன் ஒரு உயிர், கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. அதுதான் இன்றைக்கு. சரிங்களா? மாலை போடல, ஆனா மனசால மாலை போடல. எப்படி? 2 பேரும் கணவன் மனைவி அன்று அந்த நாள் ஞாபகம் வீட்டிலே வந்தது. வரணும். ஒரு சில பேர் இப்பவே நினைச்சுக்கிறாங்க, வரவேற்படாது. அன்று நடந்தது வேறு விதமா, அன்று நடந்தது வேற மாதிரி, இன்றைக்கு நடக்க போறது வேற மாதிரி. அந்த வேற மாதிரிய டெய்லி செய்யணும். வாழ்க்கை எப்படி? அட்லீஸ்ட் ஐயாவோட சொன்னாங்க மாசத்துக்கு ஒரு, அதெல்லாம் இல்லை, டெய்லி செய்யணும். வேலைக்கு போறோம், ஐ லவ் யூ சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சேன். ஓகேங்களா? அப்ப என்ன செய்யணும்? ஓகே, ஹாய் பேபி, போயிட்டு வரேன். அப்ப என்ன நடக்குங்க? பேபின்னு சொல்லும் போதே நம்மளோட
அந்த குழந்தை அந்த இடம் அந்த இடத்துல வரும். 2 பேருக்கும் நீங்க தான் அவங்களுக்கு குழந்தை, அவங்க தான் அப்படி வரும். அதனால தான் டெய்லி என்ன செய்யணும், கண்ணை செய்து கொள்ள போகிறோம். மறு மனம், அதே கணவன் அதே மனைவி பார்க்கணும். இப்ப இந்த காந்தத்தை சொன்ன ஏன் அதை மறுபடியும் சொல்றேன்னா, இந்த காந்த பரிமாற்றத்துக்குள்ள இதை கொண்டு போகிறோம். அதுலதான் மின்சாரம் பாய இருக்கிறது, அது சம்சாரத்தோட. ரைட்டுங்களா? இப்ப கைகளை வைத்துக் கொள்ளலாம். ஒண்ணும் இல்லை, இப்ப தவம் செய்யும் போது அந்த காந்த பரிமாற்றத்தை நீங்க நம்மள உணரலாம். ஓகே ஓகே. மனைவி கை வந்து கணவன் கை மேல இருக்கு, கணவன் அவங்க முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம தாங்குவோங்கிறது தான், வேற ஒன்று பார்க்கிறோம். சரிங்களா? தாங்க முடியலன்னு யாரும் பார்க்கிறோம். ஓகே, சிறப்பு. ஓகே, நம்ம தவம் ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கவனநிலைக்கு வந்துடலாம். வாழ்கிறவங்க நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி, நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் தந்தை ஆசான் வேதாந்த மகிழ்ச்சி வணக்கம். நவம் பயின்றவர்கள் நவநிலைக்கு வரலாம். நவம் பயிலா நண்பர்கள் தங்கள் மூச்சு கதை வரலாம். நல்ல உள்ளங்கைகள் ஒன்றிணைந்து இருக்கணும். நேருக்கு நேராக அன்பு ததும்பும் கருணை ததும்பும் பார்வையோடு பார்க்க வேண்டும். தற்போது கண்களை மூடிக்கொள்கிறோம். மனதில் கணவன் நமக்கு செய்த நற்காரியங்கள், மனைவி நமக்கு செய்த நற்காரியங்கள், இது நாள் வரையில் செய்த அனைத்து செயல்களையும் மனதில் அசை போட்டு பார்க்கிறோம். இருவருக்குள்ளாகவும்
அந்த நல்ல நிகழ்வுகள் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். கணவன் மனைவியர் இருவரிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, நன்றி அறிதலோடு நம் வாழ்வை இனிமையாக தொடர்ந்து நடத்திட கணவனும் மனைவியும் தெய்வ சொரூபங்கள். மனதிற்குள்ளாகவே கணவன் மனைவியை பார்த்து வாழ்வாளர்கள் வாழ்த்து கொள்ளணும். மனசுக்குள்ளார் மனைவி கணவனுக்கு வாழ்த்து சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்காக தியாக உணர்வோடு அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு கணவன்மார்கள் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு மனைவியை பார்த்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தான். ஃபஸ்ட்டு வாழ்க வளமுடன். மலர் போன்ற அப்படியே நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்க கணவன்மார்கள், வாழ்க வளமுடன். மலர் போன்ற உங்களை எனது இதய சிம்மாசனத்தில் வைத்து என்றும் போற்றி பாதுகாப்பேன் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். வாழ்க வளமுடன். கணவர் அப்படியே எந்திரிச்சு பூச்சூடி விடுங்க பார்க்கலாம். அப்பதான் எவ்வளவு பூச்சி விடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். அப்படிதான் வைக்கணும். இலையோட வைக்கியா? சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, காதுல தான் பூசு. ஆமா, கணவன் பண்ணீங்கன்னா அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே நீங்க ஆமா சொல்லலாம். வாழ்க வளமுடன். மனம் படைத்த உங்களை என்றும் கனிவாக வாழ்க்கையில் நெடுந்தூரம் பயணம் செய்வேன், என்றும் கனிவாக நடந்து கொள்வேன். வாழ்க வளமுடன். கொடுத்துருங்க ஒப்புதல். ஓகே, வாழ்க வளங்க. அது கணவன்மார்கள் எல்லாரும் எடுத்துங்க. ஐயா பின்னாடி ஆல்ரெடி சொல்லிங்க சொல்லிட்டாங்க, அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். அதில் வந்து அந்த அட்டையை எடுத்துக்கங்க, அப்படியே கணவன்மார்கள் வாசிக்கணும். அப்படியே வாழ்க வளமுடன். பெற்றோரை இறந்தகத்தை இறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறமாற்ற பற்றற்ற துறவியென குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் இணைப்பதியாய் கொண்டு எண்ணற்றவற்றால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவருக்கும் கொண்டாற்றும் மாண்புமிக்க என் மனைவியை மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நடத்தணும் இங்கே அப்படின்னா மண்டலத்தில் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது ஒரு ஃபுல் வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லையா? எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கோம். வர இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வீட்டில் செய்து வர 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 உங்களுக்குள்ள கசப்பெல்லாம் விட்டுரும். கசப்பு இருக்கணும் வாழ்க்கையில், அரிசுவே வேணும்ல. அப்புறம் பாகா இல்லாமல் எப்படி காய்கறி? பாகா மாதத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கணும். மாதத்தில் ஒரு நாள் சேர்க்குறவங்களும் வந்து இருந்தாலும் நம்ம டெய்லி கூட வச்சிருப்பேன்னு ஒரு சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. வாழ்க்கணும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கணும். தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணுங்க, பயணிக்கணும். இந்த வாழ்க்கை இன்பமயமாக இருக்கணும். எதற்கு பிறகு எடுத்தோம் தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா இல்லையா? எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க, பிறந்தாங்க, போயிட்டாங்க. எத்தனை பேர் நினைவில் இருக்கும்?
சொல்லிக்கிறோம் பரம்பரை பரம்பரைன்னு. 7 தலைமுறை யாருக்கு தெரியும்? கடைசி 3ஆவது தாத்தா பேரே தெரியல. நம்மளோட தாத்தாவோட அப்பா பேர் தெரியல. அப்புறம் நம்மளை எப்படி நினைச்சு வச்சுக்குவாங்க? அப்படின்னா என்ன பண்ணணும்? வாழ்ந்தும் காட்டணும், வழியும் காட்டணும். அதுக்கு எடுத்துக்காட்டு மகிழ்ச்சி தான். அதுக்கு என்ன பண்ணுங்க? மனவளக்கலையை நம்ம சொத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, காயக்கல்பம், எக்ஸசைஸ், இது தவம் எல்லாம் தொடர்ந்து செய்யுங்க. அற்புதமான குணம் நமக்கு வந்து அமையும். குணவதி தான் வந்திருக்காங்க. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. இப்ப என்ன பண்றோம்? சாட்சியாவே எடுத்துக்கிறோம். எங்கள் முன்னிலையிலே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கீங்க. தவறக்கூடாது. கையெழுத்து போடணும் இல்லை. ஆமா ஆமா. இவங்க அதுக்குள்ளேயே நாளைக்கு ஏதாவது அவர் பண்ணாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாமா எங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க. கட்டிட்டோம்னா வடிகட்டுறது, இது வடிகட்டுறதை கட்டிட்டோம்னா வடிகட்டுறது ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். அப்ப பாத்துக்குங்க, நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கை யார் கையில இருக்கு? அதுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கை நல்ல ஒரு அற்புதமான நாளில் நம்ம அந்த பரிமாற்றத்தோடு மறு கல்யாணம், மறு விவாகம் செய்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி டெய்லி ஐயா லவ் பண்ணணும். எல்லாரும் என்ன கேட்டுக்கிறேன்? அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை. முத்தாய்ப்பாக அனுபவ உரை. இன்று புது இந்த மைக்கை நான் பாஸ் பண்றேன். புதுசா இன்னைக்கு ஏற்கனவே எடுத்தவங்க அனுபவரை சொல்றதுக்கும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டவங்க சொல்றது வித்தியாசம். அதனால இந்த பக்கத்திலே இருக்காரு, நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு மகளிர் சொல்லி அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்ணாமணிக்கு எந்திரிச்சிருந்தேன். நமக்கு ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு அவங்க அந்த அனுபவரையே பகிர்ந்து கொள்வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்பீரியன்ஸ் இனிமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து வெட்டிங் இந்த வருஷம் தான் நடந்துச்சு, ஃபெப்ரவரியில். ஸோ இவங்களை வந்து நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஒரு பார்ட்னர் இல்லாமல். ஸோ வெரி ஹாப்பி. இப்போ வந்து கொஞ்சம் ஷை டைப் இவங்க, அது நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ஷையெல்லாம் போடுறதுக்கு தான் இந்த ஷை. ஸோ இப்போ மைக் அவங்க பாஸ். எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். எனக்கு எல்லாருக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது கூட டைம் ஸ்பெண்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது சான்ஸ் தந்துட்டு இந்த மண்டலத்துக்கு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணோம், ஸ்பேஸ் ஷேர் பண்ணோம். இது எல்லாமே ரொம்ப இனிமையாக இருக்குது, புதுமையாக இருக்குது. இது வரைக்குமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஹனிமூன் ஃபேஸ் இப்போ ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஆனால் இதுவும் கண்டினியூ ஆகும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒற்றுமையாக இருப்போம்ட்டு நம்புகிறேன். சிறப்பு சிறப்பு. வாழ்வளமுடன் பேர் சொல்லிட்டு வாழ்வளமுடன் எல்லாரும் சபையோட முன்னாடி வந்து நீங்க வந்து மேலே ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். முதல் திருமண நாளை கொண்டாடும் இந்த அருமை தம்பதியினர் வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு நேற்று தான் கல்யாண நாள் முடிஞ்சது. ஒரு வருஷம் முடிச்சிருக்கோம். நன்றி எல்லாருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நான் கண்டிப்பாக இந்த ஒரு விழாக்காக சொல்லலை, இந்த ஒரு வருஷம் கடந்து வந்ததுனால சொல்கிறேன். நான் உண்மையாக இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையாக இந்த ஒரு வருஷம் நாங்கள் கோத்ரூ பண்ணது நிறைய லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இவங்ககிட்டே நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன், இன்னும் நிறைய கற்றுப்பேன். நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்லுவாங்க. நான் எந்த நேரத்தில் எதாச்சும் டவுனாக இருந்தாலும் இவங்க சொல்லுவாங்க, நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த வேர்ட் போதும் எனக்கு அந்த நேரத்தில் நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, சரி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு யாராச்சும் அதில் எப்பவுமே இவங்க வந்து தவறுனதே கிடையாது. இப்போ வரையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதே மாதிரி லைஃப் லாங் சந்தோஷமா இருப்போங்கிறது நம்புறேன். அதே மாதிரி இங்கே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். இவங்க மேலே இன்னமும் மரியாதையும் ஒரு மதிப்பும் கூடி இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வாழ்க வளமுடன். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஆக்சுவலாக இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இந்த 1 இயரில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்து நான்
மகன் மூலியமாக அந்த இடத்துல நான் வெளியில் வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து மனவளக்கலை வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா என்னோட ஹஸ்பண்டை இந்த இதுக்கு நான் அழைச்சிட்டு வந்தது, இவருக்கும் இந்த வயசுலேயே இது கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஐயா அம்மா இருக்கிற வயசுலலாம் நாங்கள் கண்டிப்பாக உண்மையாகவே ரொம்ப பெரிய இதுவாக நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் சூப்பராக பண்ணுவோம். ஆல்ரெடி பேசி வச்சுருக்கோம். அண்ட் இவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் உண்மையாகவே கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் மைண்டு, ரொம்ப ரொம்ப கைண்ட் அவங்க. அப்புறம் நன்றி. சொல்லணும் உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும். நாளைக்கு இவங்களோட பிறந்த நாள். என்னோட மனைவி பேர் அனு கிருத்திகா, என்னோட பேர் விக்னேஷ். நாளை பிறந்த நாள் காணும் அனு கிருத்திகா அவர்கள் பேச்சவர்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் இருக்காங்க. நீங்க உட்காந்துருக்கீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 1996 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நான் வந்து வாழ்க வளமுடன் அமைப்பில் சேர்ந்தேன். அம்மாப்பேட்டை என்ற சிற்றூரில் தவமையம் மட்டும்தான் இருக்கிறது. தஞ்சாவூருக்கு அருகே 22 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்டடத்தை வாங்கி 2014 அறிவிப்பு கோயில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வருஷமும் நான் அம்மாப்பேட்டையில் நடக்கிற அறிவிப்பு கோயில் மனைவியர் நலவேற்பு நாளில் கலந்துக்குவேன். இந்த வருஷம் வந்து எனக்கு 2 பையன், ராஜா திருக்குமரன், ஒரு பொண்ணு சிவசங்கரி. சிவசங்கரி இவங்க மன்றத்தில் இருக்கிற உறுப்பினர் நாடி பிரபாகரன் என் உடன்பிறந்த தம்பி, அவருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் பாருங்க, நாங்கள் வந்து கரெக்டாக செப்டம்பர் 30ஆம் தேதி டிக்கெட் போட்டு இங்கே வந்துட்டோம். எங்கள் மன்றத்தினுடைய தலைவர், அறிவித்துறை தலைவர் பாஸ்கர் அவர்கள் 31ஆம் தேதி இந்த மாதிரி மனிதர் நாள் வைப்பு நாள் இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ 1 வீக் ஆச்சு சார் டிக்கெட் போட்டு, பரவாயில்ல நீங்கள் நடத்துங்க, நான் அதில் வந்து துணைத் தலைவர், பரவாயில்ல நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இறையாற்றலோட கருணை பாருங்க. இந்த 3000 மைலுக்கு அந்தாண்ட வந்து மகரிஷியினோட அருளால இங்க வந்து எனக்கு மனைவியர் நாள் வேட்பு நாள் சனிக்கிழமை நடக்குதாக்கான்னு சொன்னோன்னே என் உடம்பெல்லாம் வந்து சிரித்து. அதாவது கணவன் மனைவிக்குள்ள அம்மா பேசும்போது அருமையா சொன்னாங்க, யாரு ரொம்ப விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் புத்திசாலித்தனம்னு. எனக்கு ரொம்ப விட்டு கொடுத்தது என் கணவர் தான். விருப்பப்படி நான் சாதாரண செகண்டரி கிரேட் டீச்சராக தான் வாழ்க்கையை தொடங்கினேன். அதுக்கப்புறம் டரஸில் தான் பிஏ, பிஎட், எம்ஏ, எம்எட் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தமிழ் மேல் உள்ள ஆர்வத்தினால பிஎட் பண்ணேன். அப்புறம் 1996 மன்றத்தில் சேர்ந்தா கூட 2005 தான் மகரிஷியன். அதுக்கு முன்னாடி நான் பயிற்சி போகும்போதெல்லாம் மகரிஷியை பார்த்துருக்கேன், வணங்கியிருக்கேன். ஆனால் 2005 அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவரை பற்றி எம்பி பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பெற்ற டிகிரி படிப்பெல்லாம் படிப்பே கிடையாது. வாழ்க வளமுடன்ல வந்து நான் கற்றுதான் கல்வி, ஏனெனில் அது வாழ்க்கை கல்வி. இன்று முதல் அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன், நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சதெல்லாம் படிப்பே கிடையாது. அப்போ வந்து எம்பியில் வந்து என்னோட கொஸ்டின் கேட்பாங்க கடைசியில் வைவா, ஏன் நீங்கள் வந்து இறந்தவங்களை பற்றி தான் எம்பி பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறவரை பற்றி பண்ணுறீங்க அப்படின்னு. நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். அவர் சுமார் 200 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, 2000 கவிதைகள் எழுதியிருக்காரு. இதை வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் உணர வேண்டும் என்றால் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அவருடைய உற்பத்திகள் அனைத்தையும் பாடமாக்க வேண்டும் என்று அன்று சொன்னேன். இரையாற்றின் அருளால் இருந்தது, நடைமுறைக்கு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்காரு. உங்கள் அனைவருக்கும் எங்கள் சகோதரர் நாடி பிரபாகரன் அவர்கள் குணமான இல்லாயுள் இறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் பெற்று ஒருவருக்கொருவர் அனுசரணையாக வாழ்நாள் முழுவதும் இருந்து பல்லாண்டு
வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. பாருங்க ஒவ்வொரு அனுபவத்திலையும் நமக்கு ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்கு. கருத்து நல்ல கருத்து. ஓகேங்களா? அடுத்தது வாங்க. வாழ்க வளமுடன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ எதுவும் தப்பா எப்போ பேசிங்கன்னா ஸோ கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் 1-2 சொன்னாங்கல்ல, லைக் பொறுமைக்குன்றது எல்லையே கிடையாது, கடைசி வரைக்கும் இருக்குது அப்படின்றது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே கற்றுக்கிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு பொறுமையாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இறந்துடும். ஸோ ஆக்சுவலாக இப்போது தொழில் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில் நிறையவே இருக்கும். வேலை பார்த்தாலும் இருக்கும், தொழில் பண்ணுறதுக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஏறும்போது சரி இறங்கும்போது சரி கூடவே நின்று ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதுவும் கல்யாணமாகி கொஞ்ச காலத்திலே வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு தெரியும். ஸோ ரொம்ப தைரியமான ஆள். என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அம்மா பேசி என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இன்னும் பொறுமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை அட்டன் பண்ணுறதுக்கு வந்து தேவி தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க லாஸ்ட் இயர் வந்து நான் சோலோவாக அட்டன் பண்ணேன், என்னால் கப்பலாக அட்டன் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் எனக்கு வந்ததே ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு அனுபவிச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு தேவி அண்ட் தேங்க்ஸ் டு த ஆக்சுவலி இவங்க சொன்னாங்க நான் தான் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. பட் எனக்கு என்னென்னா இவங்க இப்போன்னு இல்லை, இவங்களோட ஆசைக்காக நம்ம போகிறது தானே நம்மளோட இது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பில்லராக இருக்கேன். அண்ட் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்ம அம்மா அப்பா வீட்டில் எப்படி வேணாலும் இருந்திருப்போம். இவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பொறுமைனா எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா நம்ம வீட்டில் வேறு மாதிரி இருப்போம், நமக்குன்னு ஃபேமிலி இருக்குது, நம்மன்னு யோசிக்கணும், அம்மா அப்பா வந்து அடுத்தது கணவன் மனைவின்றப்போ நம்ம ஃபேமிலி நம்மளை ஃபஸ்ட்டு யோசிக்கணும் எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க. இவங்களுக்காக நான் பண்ணுறதை வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். தேங்க்ஸ். வாகவரம்பன் புதுசாக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸு இன்னும் பொறுமையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் எப்பயுமே பொறுமையாக தான் இருக்காங்க. நல்லாவும் இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்ததில்லை. இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய வேற ஓகே தான். நாங்கள் இங்கே வந்து இப்போ தொடர்ந்து வர்றது ஒரு 5 மாசமா தான். 15 வருஷத்துக்கு முதல் வந்தோம், ஆனால் எங்களால் இது தொடர்ந்து வர முடியல. இப்போ இந்த 6 மாசமா வந்ததுனால இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அந்த பரிமாற்றமா? கையெழுத்துல எப்படி ஓடிஞ்சாகுமா? இன்னைக்கு புதுசா செஞ்ச தம்பதியினர் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. அவங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க, அவங்க தமிழாது இருக்கா? லீவு வீட்டுல கொஞ்சம் நேரம் இருப்போம் இல்லையா? அதுக்கு தான் நான் கேட்டேன். அதுக்கு சேர்ந்து செய்யுங்க. என் பேர் ரமேஷ், என் பேர் சுல்தா. 2019 நான் மனோகத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு கற்றுக்கிட்டேன், காயக்கல். ஆக்சுவலாக இவங்க வந்து பேஸ்டு வந்து மும்பை. ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். மகிழ்ச்சி இவங்க ஐயா அவங்களாம் சொல்லும் மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து கர்மயம் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ண அப்படிங்கிறது. அது வந்து நான் முழுசாக வந்து உணர்ந்தது அந்த நேரத்தில். ஏன்னா பெருசாக வந்து எங்களுக்குள்ள வந்து ஈவன் ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால் கூட பேசுவது கிடையாது அதிகமாக.
பட் ஆனால் இறைநிலை வந்து எப்படி ஒரு வித்தின் 1 month தான் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வீட்டில் சொல்லும் போதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் தமிழ் தெரியவே தெரியாது. அவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும், பட் ஆனால் தமிழ் தெரியாது. அவங்களுக்கு வந்து தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷே சிங்கப்பூர் வந்ததுனால தான் தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்கள வந்து மேனேஜ் பண்ண போற, எப்படி லைஃப் லாங் நீ வந்து வாழ போற. வீட்டில் எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க ஆக்சுவலாக சொல்லும் போதே இந்த மாதிரி. ஏன்னா வந்து எப்படி எங்கள் அண்ணன் அம்மாவுக்கும் தமிழ் மட்டும் தான் தெரியும், அப்பாவுக்கு ஹிந்தி தெரியும். ஸோ அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஹிந்தி தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி சொல்லி தான் நான் கேட்டேன்னா அவங்கெல்லாம் ஒரு மாதிரி இங்கிலீஷில் பேசிக்கலாம், நாங்கள் மேனேஜ் பண்ணிக்குவோம், அம்மா மட்டும்தான் எப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கடைசியாக தான் அம்மாட்ட சொன்னோம், அம்மா அழுதுட்டாங்க. அப்புறம் என்னோட அண்ணன் தங்கச்சி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை அன்பு சந்தோஷமா முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக ஒரு 1 year இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சமாளிச்சுட்டாங்க. பட் ஆனால் அவங்க வீட்டில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பேசினோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அங்கேயே வந்து அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக வந்து எல்லாரும் தெரிஞ்சதுதான் காஸ்ட்டு, லாங்குவேஜ், எல்லா மற்ற ப்ராப்ளமும் எல்லாமே இருக்கும். இவ்வளோ தூரத்தில் வந்து எப்படி போய் பார்க்குறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எப்படி நம்புறது அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்காக இருக்கிறது எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அதே நம்ம இருக்கு. பட் ஆனால் 2019 நான் இது மனநல ஸ்டார்ட் பண்ணதுனால வாழ்த்துங்கிறது வந்து இதே கான்செப்டை வந்து ஐயா வந்து சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டெய்லி எங்களுக்குள்ள நாங்கள் சொல்லிக்கிறது அதான். ஆக்சுவலாக வந்து எப்படின்னா நம்ம வந்து இறைநிலைகிட்ட வச்சுருவோம் வேண்டுதலை, இறைநிலை வந்து என்ன டிசைட் பண்ண போதோ அதான். ஆக்சுவலாக நம்ம கண்டினியூ பண்ணணும் இருந்ததுன்னா அப்படியே இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வந்து என்ன இறைநிலை இருக்கோ அது நம்மளால மாற்றுறதுக்காக எதுவும் கிடையாது. அதுபோலவே ஒரு 1 year அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து இவங்க தங்கச்சி மூலமாக யாருன்னே சம்மந்தமே இல்லாத மூலமாக அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட தாத்தா பாட்டி ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணுங்க, விசாரிங்க, பையன் நல்ல பையன் தெரிஞ்சால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோவிட் 2nd wave அப்போ தான் இங்கே மேரேஜ் இருந்தது. எனக்குள்ள ஒரு என்ன இருந்தது அப்படின்னா தடாபுடாலும் அந்த மாதிரியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு என்ன இருந்தது. இறைநிலையும் அதே மாதிரியே 2nd wave அப்போ வச்சு 50 பேர் மட்டும் வந்தாங்க. சில விஷயங்கள் நான் நினைச்சு வந்து எனக்கு திருப்பாவும் இருக்கும். பட் அதே இடத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லாகவும் இருக்கு, நம்ம நினைக்கிற விஷயத்த அந்த எண்ணத்தோட வலிமை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் என்னால் இமேஜின் பண்ண கூட முடியாது, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது. இவங்கள்ட்ட அதுக்கப்புறம் நான் உணவுகளை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து மும்பையில் இருந்தபடியே கல்யாணம் முடிவுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க அதே மாதிரி அங்கே செம்பூரில் போயிட்டு செஷன்லாம் எடுத்துட்டு தவமெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆன்லைன்லேயே வந்து பிரம்மையான வரையும் அடுத்தடுத்து பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன கோவிட் டெஸ்ட்னால நேரம் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2021 இங்கே வந்தோம். இப்போ ஒரு பையன் இருக்கான், சில உடம்பு சரியில்லை, அதனால வீட்டில் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, வாங்கி எடுத்துதான் வர முடியுமா சீக்கிரம் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக கிளம்பணும். அப்போ அந்த உணர்வு இருந்துச்சுன்னா காந்த பரிமாற்றம் எப்படி அது இந்த கண்ணு முன்னாடி ஆக்சுவலாக பார்க்கறது வந்து முன்னாடியே தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் நார்மலாக வந்து பார்க்கும் போதே கண்ணை பார்த்தே பேசுவோம். ஆக்சுவலாக சில பேர் சொல்லுவாங்க கண்ணை பார்த்து நீங்கள் பேச முடியல அப்படின்னா பொய் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. நார்மலாகவே கண்ணை பார்த்து பேசுறதுனால எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலாக பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு Yes. How the experience about the magnetic? It was a really good experience. Actually, our marriage happened only few people were invited, but today it's again I'm feeling that like a marriage day. So it was a really good experience for me. And my parents earlier they were like very reluctant, hesitant to go forward with this. But today when they see me so happy and they tell me every day like they are so lucky to have a son-in-law like him.
My dad itself, like he himself, he will tell, like, come, my son, like he will tell, like, son, come. So, Great, great. very lucky. Okay, wonderful. Okay, guys, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்தல். மனைவி பேர் வந்து சுஜிதா. இப்போதான் முதல் முறையாக நான் கலந்து பண்ணியிருந்தேன். மனைவி கொஞ்ச நாளாக கலந்துருக்காங்க. ஜாயின் பண்ணது வந்து 2008 இந்தியாவில் ஜாயின் பண்ணேன். பட் ஒரு 2-3 இயர்ஸ் பண்ண முடியல. ஸோ சிங்கப்பூர் வந்து 2012 வந்தேன். அப்புறம் 2013 இங்கே கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு. கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் ஆசையோ எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். நான் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூட அப்பப்போ நல்லா காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். அவர் எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவார், எப்படி ஒற்றுமையாக இருக்கணும். மகிழ்ச்சி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஐயா சொன்னாங்க, அவங்க மனைவி வந்து தப்பு பண்ணா கூட நம்ம வந்து மன்னிச்சுக்கணும். அப்படி நம்ம வந்து வேர்ஸ்ட் கேஸ் சுச்சுவேஷனில் கூட நம்ம காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கலாம். அப்படி கூட எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே வந்திருக்கோம். ஸோ இப்போ பொண்ணுங்க 2 பொண்ணுங்க. ஸோ பொண்ணுங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். என் பேர் யமுனா. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஆனால் ஐயா சொல்லி அட்வைஸ் பண்ண மாதிரி காலில் விழுந்தது இது வரைக்கும் கல்யாணம் ஆன புதுசுல ஐயா சொன்ன மாதிரி ஹனிமூன் பேஸ் மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சில சண்டைகள் கண்டிப்பா சண்டை இல்லாம வாழ்க்கை கண்டிப்பா போகாது. சில சண்டைகள். ஆனா அவர் பைசா எடுத்ததுனால எல்லாத்துக்கும் அவர் தான் விட்டு கொடுப்பாங்க. நிறைய சண்டைகள் நான் தான் ஆரம்பிப்பேன். நான் தான் போடுவேன். உண்மையை சொல்றாங்க. சுரேஷ் 3 months ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அம்மாவால் தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் சென்னையில். அவங்களுக்கு வந்து ஹார்ட் இஷ்யூ இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐயா வந்து இவரோட தொகுத்து வழங்கிட்டு இருந்த அருள்மதி மாதவன் ஐயா அவர்கள். இது வந்து அறிவு திருக்கோயில் அப்படின்னு சொல்றோம். நம்ம அறிவை தூண்டும் வண்ணம் நமக்கு கேள்விகளை கேட்டு விளக்கங்கள் பலவற்றை கொடுத்து நமது ஆராய்ச்சிக்கு வித்திட்டு இனிமே எதையும் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய வேர்களை பலமடைய செய்திருக்கும் மாதவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தவம். நம்ம கொஞ்சம் புதுசா வந்தவங்களுக்கு இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்துக்கலாம், வந்து உட்காந்துருக்கலாம். இல்லை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம், எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோக்ராம்னு நினச்சிருக்கலாம். இப்போ வந்துட்டு இருந்தவங்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள வந்திருக்கலாம். பலவிதமான எண்ணங்கள், குழந்தைய கிட்ட உடல் சரியில்லை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பலவிதமான எண்ணங்கள் மனசில் ஓடிட்டு இருந்திருக்கோம். அப்படி அலைப்பாய்ந்த மனதை அமைதிப்படுத்தி இந்த ப்ரோக்ராமுக்கு தயாராக இங்க பேசுறதெல்லாம் இங்க நிகழ்வதை கவனிச்சு கேட்கக்கூடியதுக்கு அமைதிப்படுத்தி படுத்துவதற்காக தவம் நமக்கு இனிமையான குரலில் தவத்தை நிகழ்த்தி நம் மனதை அமைதிப்படுத்திய அருள்மதி துணை பேராசிரியர் அகிலா அம்மா அவர்களுக்கு வாழ்க வளமுடன். மிக நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வரவேற்புரை. கையில் காகிதமின்றி, நான் வந்து பேப்பரை எழுதி வச்சு தான் படிக்கிறேன். சுஷீலா அம்மா அவங்க வந்து கையில் காகிதமின்றி தனது வார்த்தையால் ஒவ்வொருவருக்கும் கிரீடம் வைத்து வரவேற்ற அருள்மதி சுஷீலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக நன்றி. வாழ்க வளமுடன். தலைமையுரை. தனது 44 வருட
கால இல்லற வாழ்வின் அனுபவத்தை உரையாக, எப்பயுமே ஐயா வந்து பெண்ணின் பெருமையை பேசுவாங்க. அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய தாயாருடைய வளர்ப்பு பிளஸ் மனைவியுடைய அரவணைப்பு, 2 மகள்கள் ஐயாக்கு. அதனால எப்பயுமே ஐயா வந்து பெண்களை பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி தன்னோட 44 வருட இல்லற வாழ்வின் அனுபவத்தை தலைமையுடையாக பெண்களை முன்னேற்றி அதுக்காக பேசிய திரு விஸ்வலிங்கம், பேராசிரியர் விஸ்வலிங்கம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது குணநலமே குடும்ப நலம். சிறப்புரை. மூத்தோர் சொல் முதுநெல்லிக்காய், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். ஸோ அம்மா சொன்னாங்க குறை பார்க்கக்கூடாது, விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அம்மாவுடைய வயது, அவங்களுடைய அனுபவம், மனவளக்கலை பயிற்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு அப்படின்னா நம்மை திருத்துவதற்கு, நம்மை திருத்தி குணநலத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்ன பேராசிரியர் அண்ணாமலை தாயம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வந்து நண்பர்களாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் வந்தோடனே காலையில் அதே அதிகாலை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. வயதான ஒரு ஐயா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவங்களால நான் சும்மா 7 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணிக்கு வேலைக்கு போகிறேன். அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்களே அப்படின்னு நான் கவனம் இருந்துருவேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவங்க டெய்லி பண்ணிட்டே இருப்பாங்க. நான் வந்து